யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் கேப்டன் விஜயகாந்த்ங்கிறவர் ஒரு 1000 யானைகளுக்கு சமமான ஆளுமை மிக்க ஒரு அற்புத மனிதர் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்க, விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டாலும் கூட விஜயகாந்தை நேசிக்கிறதுக்குன்னு இருக்கிற கூட்டம் இப்பதான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சமீபத்தில் கங்கை மரன் சாருடைய மகனான வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த கோட்டு திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஏஐ தொழில்நுட்பம் மூலமா விஜயகாந்த் வரும்போது எப்படியான கைத்தட்டல் வரவேற்பு கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அதற்கு படம் வருவதற்கு முன்னதாக கேப்டன் சமாதிக்கு சென்று வணங்கியதும், பிரேமலதா விஜயகாந்தை எல்லாம் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டதும் நாம பார்த்த விஷயங்கள். ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு பார்க்கும்போதே மிஸ் யூ கேப்டன் சார் அப்படின்னு அவர் போடுறது, வெங்கட் பிரபு சார் அந்த டைட்டிலில் போடும்போது உண்மையிலேயே நாங்களும் மிஸ் பண்ணுறோம் யா உன்னைய அப்படின்னு தான் தமிழக மக்கள் ரசிகர்கள் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. அதே சமயத்தில் ஸ்க்ரீனில் விஜயகாந்த் சாருடைய ஏஐ தொழில்நுட்பம் அந்த இது நமக்கு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. அதற்கு பிறகு சமீபத்தில் வெற்றி அடைஞ்சு ஓடிட்டு இருக்கிற மிகச்சிறந்த படம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய லப்பர் பந்து அந்த திரைப்படத்தில் 80s 90s இளையராஜா சார் பாடல்களும் தேவா அவர்களுடைய பாடல்களும் தான் படம் முழுக்க நிரவி இருந்து நம்மளை ஒரு நாஸ்டாலஜிக்கு அப்படி கொண்டு போய் கூட்டிகிட்டே போணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, முக்கியமாக அதில் விஜயகாந்துடைய ரசிகராக அட்டக்கத்தி தினேஷ் கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கிறதும், அங்கங்கே நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும்போதும் படத்தையும் மீறி அந்த படத்தினுடைய கதை ஓட்டத்தையும் மீறி விஜயகாந்தை நோக்கி நம்ம மனசு அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த விஜயகாந்தோடைய கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு, எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான கேரக்டர்ல விஜயகாந்த் சார் நடிச்சாலும் அவருடைய ஒரு சிரிப்புங்கிறது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தையை போல எந்த மனசுல விகல்ப சிந்தனைகளோ இல்லாம சிரிக்கிற அப்படி ஒரு கருணை பொங்குகிற ஒரு குழந்தைமையான சிரிப்பு விஜயகாந்த் சாருடையது. இந்த படத்துல வருகிற போதெல்லாம் தியேட்டர்ல விசில் பறக்குது. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இசை கைத்தட்டல் அப்படி விசில் சத்தம் அப்படிலாம் கேட்குது அப்படின்னாக்க அதுதான் விஜயகாந்த் மேல நம்ம மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை. விஜயகாந்தனுடைய கொள்கையோ கூட்டணியோ மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அவரை புறக்கணித்தவர்கள் இருக்கலாம், புறக்கணிக்காதவர்கள் இருக்கலாம், ஓட்டு போட்டவங்க இருக்கலாம், ஓட்டு போடாதவங்க இருக்கலாம். ஆனாலும் கூட விஜயகாந்த் என்கிற அற்புத மனிதரை யாருமே புறக்கணிக்க முடியாது. கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் பிறந்து இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு நம்ம என்ன தவம் பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் கையால நான் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட்டதில்லை. ஆனா எத்தனையோ பேருக்கு அவர் சாப்பாடு போட்டதை நினைக்கும் போதே நம்ம பசி ஆறுன ஒரு நிறைவு வருது. லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படத்துல விஜயகாந்தனுடைய பாடல்களும் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் அப்படி இப்படின்னு விஜயகாந்தை வச்சுட்டு போடுற இது நிறைய பேருக்கு ஒரு சிலிர்ப்பை கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, மெய் சிலிர்க்க வச்சுதுன்னு அது மாதிரிலாம் ஏற்படுத்தி இருக்கிற இதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. மாநகர காவல் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படம் விஜயகாந்த் சாருடைய லைஃப்ல மிக முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பிறக்கும் போதே கண்ணாம்பாவை அம்மாவாவே படைச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். மறைந்த நடிகை கண்ணாம்பாவை பிறக்கும் போதே அம்மாவா குழந்தையா வரும்போதே அம்மாவாகவே உருவாக்கிட்டார் கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இங்க விஜயகாந்த் பிறக்கும் போதே அவருக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸா ஒரு 25-50 ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு கடவுள். அப்படி போலீஸ் ட்ரெஸ்னாலே அவருக்கு கனக்கச்சிதமா பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மாநகர காவல். அந்த மாநகர காவல் அன்னைக்கு ரீல் நம்ம இது பண்ணோம், ஃபிலிம் ரோல். ஆனா அந்த படத்தை டிஜிட்டலைஸ்ட் ஆக்கி இன்னைக்கு லப்பர் பந்து மாதிரி படம் ஓடிட்டு இருக்கிற அதே சமயத்துல மாநகர காவல் தமிழகம் முழுவதும் பல தேட்டர்ல ரிலீஸ் செய்யப்பட்டு வசூல்ல பின்னி படம் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க கவனத்துக்கு வச்சுட்டு பார்த்தாக்க, ஆக இந்த ஒரு வருடத்திலேயே அதுவும் இந்த ஒரு மாசத்துக்குள்ளாரையே ஒரு பக்கம் கோட்டு படத்துல ஏஐ தொழில்நுட்பத்துல கேப்டன் அவர்கள், இன்னொரு பக்கம் லப்பர் பந்து படத்தின் மூலமாக அந்த பாடல்களின் மூலமாக அவர் விஜயகாந்தனுடைய ஓவியங்களை காட்டுவதன் மூலமாக லப்பர் பந்து திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள், மூணாவதா மாநகர காவல் டிஜிட்டலைஸ்ட் ஆக்கப்பட்டு இன்னைக்கு உண்டான தொழில்நுட்பம் ஸ்டைலுக்கு அந்த படத்தை பார்க்குகிற வகையில் தமிழ்நாடு முழுவதும் அந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கேப்டன் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளார நின்றுக்கிட்டே இருக்காரு, ராஜ்யம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ராஜாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
நாமெல்லாம் கேப்டன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும் கூட அவருடைய அந்த சூட்சமம், அந்த அந்த ரூபம், ஆத்மா அப்படிங்கிற அந்த விஷயம் இங்கே தமிழ் சினிமாவையும் தமிழக மக்களையும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழி படத்திலையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்த ஒரே நடிகர். 145 படம் நடிச்சிருக்காங்க, 155 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த 155 படமா இருக்கட்டும், 148 படமா இருக்கட்டும், எத்தனை படங்களா இருக்கட்டும், அத்தனை படங்களும் தமிழ் படங்களுக்கு மட்டுமே, வேற எந்த படமும் கிடையாது அப்படின்றதுல உறுதியா இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார். கேப்டனுக்கு மீண்டும் ஒரு சல்யூட். வணக்கம்.